गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरुवे चरणं गुरुवे पोற்றி। ओम नमो भगवते श्री अरविंदाय। ओम आनंदमयी चैतन्यमयी सत्यमयी परमे। மதர் ஸ்ரீ அரபிந்தோ இஸ் மை ரெஃப்யூஜ். அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் மாதம், பகவானின் மாதம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டெத், மரணத்தின் முக்கியத்துவம். இதை பற்றி ஸ்ரீ அன்னை அரவிந்தரின் கருத்துக்களை பற்றி சிந்திப்போம். அதற்கு முன்பாக பகவான் ஸ்ரீ அரவிந்தரை நினைவு கூர்வோம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவதரித்த மாதம், நமது நாடு விடுதலை அடைந்த மாதம். இவை இரண்டும் இறைவனால் அறுதியிட்டு தீர்மானிக்கப்பட்ட நிகழ்வு. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சுதந்திர தினத்தை பற்றி கூறும்பொழுது, என்னுடைய பிறந்த தினமும் நம்முடைய நாடு விடுதலை அடைந்த தினமும் இட் இஸ் a seal given by the divine, the authorization given by the ஸ்ரீ கிருஷ்ணா என்றுதான் அவர் சொல்லுகிறார். 1872 ஆண்டு ஆகஸ்ட் 15 அவதரித்து லண்டனுக்கு சென்று கல்வி பெற்று 1893 தாயகத்தில் பரோடா சமஸ்தானத்தில் பணியாற்றி இந்திய சுதந்திரத்திற்காக போராடி 1908 செய்யாத குற்றத்திற்காக சிறைப்படுத்தப்பட்டு சிறையிலே பகவான் கிருஷ்ணனால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய ஆதேச வழிகாட்டலால் பாண்டிச்சேரிக்கு 1910 வந்து முன்னொரு காலத்தில் அகத்திய முனிவர் தவமெற்றிய இடத்தில் பாரிஸில் அவதரித்த மீரா அல்ஃபசாவை தி மதர், ஸ்ரீ அன்னை, உலக அன்னை என பிரகடனப்படுத்தி, இருவரும் வேறல்ல ஒரே ஆன்மா, இருவேறு உடல்களில் இருக்கும் ஒரே ஆன்மா, ஒரு முக்கிய பணியாற்றுவதற்காக நாங்கள் அவதாரம் எடுத்துள்ளோம் என்று கூறி 1926 ஸ்ரீ கிருஷ்ணனும் நானும் ஒன்றுதான் என அறிவித்து அவருடைய திரு ஒளியை இந்த பூமிக்கு கொண்டு வந்து, அதை யாரும் ஏற்காத தருணத்தில் தன் உடலிலே ஏற்றுக்கொண்ட பிறகு தனிமையிலே வாழ்ந்து ஸ்ரீ அன்னையின் மூலமாக அதிமன ஒளியை 1956 பிப்ரவரி 29 இப்புவியில் இறக்கிய அற்புதர்களாகிய ஸ்ரீ அன்னையும் அரவிந்தரும் ஆகும். அவர்களுடைய குழந்தைகளாகிய நாம் பேறு பெற்றவர்கள் ஆவோம். இந்த மரணம் என்ற ஒரு வார்த்தையை கேட்க யாரும் அச்சப்படுகிறோம். The death, nobody wants to hear the word death. It frightens everybody, but those who have understood the phenomenon behind it, they won't fear, rather they love the death. மரணம் என்கிற வார்த்தையை நம்மில் எவரும் விரும்புவதில்லை. அதை கேட்ட மாத்திரத்திலேயே நம்மையும் மரணம் பற்றி கொள்ளும் என்கிற பயம் தொற்றிக்கொள்ளுகிறது. மரணத்திற்கு பின்னணியில் உள்ள காரணமும் அதை பற்றிய தெளிவும் நமக்கு வந்துவிட்டால் நமக்கு பயமே வராது. சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வந்துவிடும். அன்னை கூறும் பொழுது, Sri Aurobindo gave his life
so that we may be born into the divine consciousness. So இதுதான் தன்னுடைய உடலை தியாகம் செய்தார் அரவிந்தர் என்று அன்னை கூறுகிறார். Sri Aurobindo and the mother about the death, what they tells. From birth to death, life is a dangerous thing. The brave pass through it without come for the risks. The prudent take precautions. The cowardly one afraid of everything. But ultimately what happens to each one is only what the supreme will has decided. தைரியமானவன் அதை எதிர்கொள்கிறான், மரணத்தை வெல்லவும் முயற்சிக்கிறான், சிலர் வெற்றியும் பெறுகிறார்கள். விவேகமானவன் எச்சரிக்கையுடன் கையாள்கிறான், கோழை மரணத்தை கண்டு பயப்படுகிறான். ஆனால் எப்படியோ இறைவனின் சித்தம் எதுவோ, இறைவன் சங்கல்பம் எதுவோ அதுவே நிறைவேறுகிறது. மரணம் என்பது நாம் நினைப்பது போல் அல்ல. மரணத்திற்கு பின் ஓர் துக்கமற்ற பேரமைதி கிட்டும் என்று நினைப்பது தவறு என்று அன்னை கூறுகிறார். அந்த நிலைக்கு நம்முடைய உள்ளத்தை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். இந்த பௌதீக உலக துக்கத்தில் இருந்து வேண்டுமானால் நாம் விடுதலை பெறலாம். ஆனால் பிராணமய உலகத்தில், த வைட்டல் வேர்ல்ட், அப்படியல்ல. அமைதியான வேதனை, துக்கமில்லா மரணம் பெற வேண்டுமானால் உலக ஆசைகளை அறவே அழித்து இறைவன் மட்டுமே சாஸ்வதம், அவனிடம் ஐக்கியமடைய வேண்டும் என்ற நிலை இருந்தால்தான் அது சாத்தியமாகும். ஒரு 5 கருத்துக்களை அன்னை கூறுகிறார். நம்பர் 1, a man can live 100 or 200 years. Why men obliged to leave their bodies? மனிதர்கள் இவ்வுடலை விட்டு பிரிய நேர்வது ஏன்? Because they do not know how to keep up with nature inner progress towards the divine. அவன் இறைவனுடைய இயற்கையுடன் இசைந்து வாழ கற்க மறந்துவிட்டான். அதனாலேயே அவன் இந்த உடலை துறக்க வேண்டி வருகிறது. நம்பர் 2, should one respect the body of the dead person? If so, how? இறந்தவரின் உடலுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டுமா? எப்படி? One should respect everything, living and dead, and know that everything lives in the divine's consciousness. Respect should be felt in the heart and the inner attitude. உயிரற்றவையும் உயிர் உள்ளவற்றையும் ஆத்மார்த்தமாக மதிக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் அனைத்திலும் உள்ளான். 3, இறந்தவரின் உடலில் இறைத்தன்மை இருக்குமா? Is the divine there in the body of a dead person? இறைவன் அனைத்திலும் உறைகிறான், அனைத்தையும் அவனுள் வாழ்கின்றன. அதனால்தான் ஆன்மா இறைவனுக்குள் ஐக்கியமாகட்டும் என நாம் பிரார்த்திக்கிறோம். 4, what should we do to make the soul happy so that it reincarnate in good conditions, for example in a spiritual environment? ஆன்மா சந்தோஷமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஆன்மீக சூழலில் மறுபிறவி எடுக்க என்ன செய்ய வேண்டும்? முதலில் யாரும் துக்கப்படக்கூடாது. நாம் அழுதால் அந்த ஆன்மாவும் அழும். அவர் செய்த நற்காரியங்களை சிந்தித்து நற்கதி அடைய பிரார்த்திக்க வேண்டும். 5, do the soul weep? ஆன்மா அழுமா? இறைவனுடைய ஐக்கியமாவதை ஏதாவது ஒன்று பிரித்து தடுக்குமானால் ஆன்மா அழும். When something separates them from the divine, the soul will weep. Sri Aurobindo says, death is a universal force.
The happening or change is called death is simply one result of the working of the force. What is the life after death? நமக்கு அருகாமையில் இருக்கும் பிராணமய உலகத்தில் சில காலம் நாம் வாழ வேண்டும். ஆசா பாசங்களை எல்லாம் அனுபவித்து துறக்க வேண்டும். பிறகு சைத்திய உலகத்தில் சில காலம் வாழ வேண்டும். அங்கு வாழ்ந்து முடிந்த பிறகு அடுத்த பிறவி எடுக்கும் வரை அங்கே வாழ்ந்து பிறகு மீண்டும் பிறவி எடுக்கிறது. மனித வாழ்க்கை என்பது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட காலம். இந்த காலம் அவரவர் கர்ம விதிப்படி நடக்கிறது. பிறந்தவுடன் மனிதன் மரணத்தை நோக்கித்தான் வாழ்கிறான். வாழ்க்கையின் இரகசியத்தையும் பிறப்பின் இரகசியத்தையும் மனித வாழ்வின் நோக்கத்தையும் அறியும் முன்பே இறந்து விடுகிறான். மரணம் என்பது எப்பொழுது சம்பவிக்கும்? நம் உடல் உறுப்புகளுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பு ஒத்திசைவு இல்லை என்றால் மரணம் சம்பவிக்கும். The disintegration between the organs of the body leads to death. மனித வாழ்வில் மரணம் தவிர்க்க முடியாத ஒன்று. காலணி நைந்து விட்டால், பயன்படுத்த முடியாத நிலை வந்தால் கயற்றி எறிந்து விடுகிறோம். சட்டை கிழிந்து விட்டால், நைந்து விட்டால் தூக்கி எறிந்துவிட்டு புது ஆடை அணிகிறோம். அதுபோலத்தான் இந்த உடலிலிருந்து இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை வரும்பொழுது உடலை துறக்க நேரிடுகிறது. ஒரு புது வாழ்விற்கு செல்வதற்கு மரணம் வழிவகுக்கிறது. எனவே மரணம் நமக்கு நன்மையைத்தான் செய்கிறது. ஒருவன் மரணத்தை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை பெற்றிருந்தால் மரணத்தின் மூலமாக மிகப்பெரிய திருவுருமாற்றத்தை செய்ய முடியும். அதற்காக அவன் வாழ்நாளில் தயார் செய்திருப்பான். அடுத்து மரண பயம். ஒருவன் மரணமடைய வேண்டும் என நினைக்கும்போது மரணம் அடைவதில்லை. ஒருவன் நான் மரணமடைய மாட்டேன், வாழ்வின் எப்பொழுதும் நான் நிலைத்திருப்பேன் என்று நினைக்கும் பொழுது மரணமடைந்து விடுகிறான். பட் when the hour of death comes, மரணமடையும் நேரம் வந்துவிட்டால் ஒரு வினாடி கூட தாமதிக்க முடியாது. ஃபேட், விதி நிர்ணயிக்கப்பட்டதா? The hour of death is destined. When the purpose of our life is over, we have to vacate this body and the world. ஓர் உண்மை சம்பவம். 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இறந்து விடுகிறார். அவருக்கு 8 வயதில் ஒரு மகன் இருக்கிறான். இளம் மனைவி, வயதான தாய் தந்தை உயிருடன் இருக்கிறார்கள். ஆனால் அவர் இறந்துவிட்டார். அந்த குடும்பமே துக்கத்தில் கதறி அழுகிறது. ஒவ்வொருவரும் ஆதங்கப்பட்டு கொண்டு அழுகிறார்கள். வயதான தாய் தந்தை சொல்கிறார்கள், எங்களை எடுத்துக்கொண்டு அவரை வாழ வைக்கக்கூடாதா? மனைவி அழுகிறார், என்னுடைய உயிரை கொடுத்தாவது அவரை மீட்டிருப்பேனே, இப்படி திடீரென்று எங்களை விட்டுவிட்டு போய்விட்டாரே என்று அழுகிறார்கள். அவ்வழியாக வந்த ஒரு மகான் இவர்கள் அழுவதை பார்த்து மனமிறங்கி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து, நான் இவரை உயிர்ப்பித்து விடுகிறேன், அதற்கு நீங்கள் தயாரா என்று கேட்கிறார். அனைவரும் சரி என்று சொல்கிறார்கள். ஒரு பாத்திரத்தில் நீர் கொண்டு வர சொல்கிறார். சில மந்திரங்களை சொல்லி, சரி இப்பொழுது அவர் உயிர் பெற்று விடுவார், ஆனால் நீங்கள் யாராவது ஒருவர் இந்த தண்ணீரை பருக வேண்டும், அவர் உயிர் பெற்று விடுவார், ஆனால் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று சொல்லுகிறார். அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். யாரும் முன்வரவில்லை. அந்த மகானே கேட்க ஆரம்பித்து விட்டார். வயதான அப்பாவை பார்த்து கேட்கிறார், நீங்கள் தானே சொன்னீர்கள் எங்களை எடுத்துக்கொண்டு அவரை வாழ வைக்கக்கூடாதா என்று, இந்த நீரை பருகுங்கள், உங்கள் மகன் உயிர் பெற்று விடுவார் என்று கேட்கிறார். அதற்கு அவர், நான் சென்று விட்டால் என்னுடைய மனைவியை யார் காப்பாற்றுவது? வயதான அவளுக்கு ஆதரவு யார்? எனவே நான் தயாரில்லை என்று கூறிவிட்டார். அம்மாவை கேட்கிறார். அவர், என்னுடைய மகளுக்கு இப்பொழுதுதான் திருமணம் நடந்து குழந்தை பேறு அடைந்திருக்கிறார், அதை நான் பார்க்க வேண்டாமா? அவளுக்கு பணிவிடை செய்ய வேண்டாமா? நான் தயாரில்லை என்று கூறுகிறார். பிறகு இறந்தவருடைய மனைவியை கேட்கிறார், நீதானம்மா கூறினாய், என்னுடைய உயிரை கொடுத்தாவது அவரை மீட்டு விடுவேன்
வாருங்கள், இந்த நீரை பருகுங்கள், உங்கள் கணவர் உயிர் பெற்று விடுவார் என்று கூறினார். அவர் உடனே, என் மகனுக்கு இப்பொழுதுதான் 8 வயது ஆகிறது, அவனை நான் ஆளாக்க வேண்டாமா, அதற்காக நாம் நிற்க வேண்டாமா என்று கூறி மறுத்துவிட்டார். கடைசியாக அந்த 8 வயது மகனை கேட்கிறார், நீயாவது இந்த நீரை சாப்பிடு, உன் அப்பா உயிர் பெற்று விடுவார் என்று கூறுகிறார். அதற்கு உடனடியாக அந்த தாய், என்ன பேசுகிறீர்கள் நீங்கள், அவனோ சிறு குழந்தை, இன்னும் வளர்ந்து எவ்வளவோ செய்ய வேண்டியுள்ளது என்று தன் மகனை கெட்டியாக அணைத்து கொள்கிறார். எனவே அந்த மகான் கேட்கிறார், இறந்தவருக்கு இங்கு எந்த வேலையும் இல்லை, அவர் மீண்டும் வருவதற்கு நீங்கள் யாரும் விரும்பவும் இல்லை, அவர் சென்றதுதான், ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் இறந்துவிட்டால் யாரும் நம்முடன் வரமாட்டார். அடுத்து, மரணத்தை பற்றி ஒருவர் விளக்க வேண்டுமானால், ஏற்கனவே அவர் மரணமடைந்து மீண்டும் திரும்பி வந்திருக்க வேண்டும், அல்லது வாழும் காலத்திலேயே அதன் தன்மையை ஆராய்ந்து உண்மை நிலையை அறிந்திருக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் காவியமே மரணத்தில்தான் ஆரம்பிக்கிறது. இந்த உலக நியதியை, விதியை மாற்றி மரணத்தை வென்று, மரண தேவனை வென்று சத்தியவானின் உயிரை மீட்டெடுக்கிறாள் சாவித்திரி. மரணத்தை வெல்ல முடியும், மரணமிலா பெருவாழ்வு வாழ முடியும் என தன்னுடைய சாவித்திரி காவியத்தின் மூலம் நிரூபித்தவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். மரணமிலா பெருவாழ்வென்பது வாழும் காலத்திலேயே இறைவனை அறிந்து, எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான், அந்த சுத்த சைதன்யத்தை ஒருவன் கண்டுவிட்டால், அதனுடன் தொடர்பு கொண்டு விட்டால், நாம் நினைக்கும் பொழுது இவ்வுடலை விட்டு செல்ல முடியும். இந்த நிலைதான் மரணமிலா நிலை. இது மரணம் அல்ல, மரணமிலா பெருவாழ்வு. தன்னை அறியாமல் ஒருவன் ஆன்மா உடலை துறந்துவிட்டால்தான் அது இயற்கை விதி. அந்த இயற்கை விதியை மாற்றியவர்தான் சாவித்ரி. சாவித்திரியினுடைய அவதாரம் நிகழ்ந்ததை பற்றி பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறும் பொழுது, அஸ்வபதியின் வேண்டுதலுக்கு இணங்கி அந்த உலக அன்னையே சாவித்திரியாக அவதாரம் எடுக்க விரும்பினாள். அதை அவரிடமே பகர்ந்தாள். வலிமையான முன்னோடியே, உனது வேதனையார்ந்த வழிபாட்டை நான் செவிமடுத்தேன். ஒருத்தி கீழே இறங்கி விதியின் இரும்பு சட்டத்தை உடைப்பாள். அவள் இயற்கையினுடைய நியதியை தன்னுடைய ஒற்றையான ஜீவனின் ஆற்றலால் மாற்றுவாள். உலகையே தன்னுள் உள்ளடக்கக்கூடிய எல்லை வரையற்ற மனம் ஒன்று வருகை புரியும். கடவுளரது பேருணர்வுகளால் இயக்கப்பெறும் பேராவல் கொண்ட அமைதிகளினுடைய மதுரமான மரச்செறிவு கொண்ட இதயம் ஒன்று வருகை புரியும். எல்லா வீரச் செறிவுகளும் உன்னதங்களும் அவளுள் ஒன்று சேரும். அழகானது இறைமையை அணிந்ததாக பூமியில் நடக்கும். அவளுடைய கருங்கூந்தல் என்ற முகில் வலையில் ஆனந்தம் உறங்கும். அவளுடைய உடலை மரணமற்ற அன்பானது தன்னுடைய சொந்த வீடாக கொண்டு குடியேறும். அங்கு அது தன்னுடைய பெருஞ்சீர்மை கொண்ட சிறகுகளை அடிக்கும். அவளுடைய வசீகரத்தை துன்பமற்ற பொருள்களின் ஓர் இசையானது நெய்து பின்னும். பூரணத்தினுடைய யாழ்கள் அவளுடைய குரலுடன் சுருதி கொள்ளும். அவளுடைய சிரிப்பில் சொர்க்கத்தின் நீரோடைகள் சலசலவென பாயும். அவளுடைய அதரங்கள் கடவுளுடைய தேன்கூடாக இருந்து அவற்றிலிருந்து இறைத்தேன் கசியும். அவளுடைய அவயங்கள் பெரும் பரவசத்தின் பொன்மயமான ஜாடிகளாக இருக்கும்.
அவளுடைய நெஞ்சகங்கள் சொர்க்கத்தினுடைய பேரானந்த பூக்களாக பொழியும். அவள் தனது குரலோசையற்ற நெஞ்சகத்தில் ஞானத்தை சுமப்பாள். வலிமையானது ஒரு வெற்றி திருமகளின் வாளாக அவளுடன் இருக்கும். அவளுடைய விழிகளிலிருந்து நித்தியத்தின் பேரின்பமானது கதிர்வீச்சும். மரணத்தின் பெருவலிமை கொண்ட கால ஓரை ஒன்றினுள் அவள் விதை ஒன்றை தூவுவாள். அவள் மனித மண்ணில் சொர்க்கத்தின் கிளையை ஒன்றையை பதியம் போடுவாள். இயற்கையானது அவளுடைய மானுட காலடிகளை தாண்டி செல்லும். அவளுடைய ஒரு மாற்ற முடியாத சங்கல்பத்தினால் விதியானது மாற்றப் பெறும். The fate shall be changed by an unchanging will. எனவே let us meditate on the most auspicious form of Savitri and live according to truth. ஸ்ரீ அன்னை அரவிந்தர் போன்ற மகான்கள் இந்த பூவுடலை துறந்தவர்கள். இன்னும் நம்முடன் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டுகிறவர்கள். ஸ்ரீ அரவிந்தரின் யோகமே மனிதன் திருவுரு மாற்றம் அடைய வேண்டும், இந்த உலகத்தில் இறைத்தன்மையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் அவர்கள் நமக்கு காட்டிய வழி. மரணத்தின் தன்மைகள் பற்றி ஸ்ரீ அன்னை கூறுவது, Sweet mother, how should the news of death be received, especially when it is someone close to us? Say to the Lord, say to the Supreme Lord, let thy will be done, and remain peaceful as possible as you can. நமது நெருங்கிய உறவினர்களின் மரணச் செய்தியை கேட்கும் பொழுது எப்படி அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும்? எல்லாம் வல்ல இறைவனிடம் உங்கள் விருப்பம் எதுவோ, உங்கள் திருவுளம் எதுவோ அது நிறைவேறட்டும் என்று சொல்லிவிட்டு முடிந்தவரை அமைதி காக்கவும் என கூறுகிறார். விபத்துகளினால் ஏற்படும் மரணம் ஒரு மரணமல்ல என்று அன்னை கூறுகிறார். அது ஒரு காட்சி, உடற்கூறுகள் சிதறியதால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு என கூறுகிறார். தற்கொலை மரணத்தை பற்றி அன்னை ஆதரிக்கவில்லை. You know for certain that to commit suicide is the most foolish action that a man can do, because the end of body does not mean the end of life. What was troubling you while you were alive continues to trouble you when you are dead also. கோழைகள் மட்டுமே தற்கொலை செய்து கொள்வார்கள். எந்த பிரச்சனைக்காக உயிர் துறந்தார்களோ அதைவிட அதிக பிரச்சனையை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஸோ நாம் மரணத்தை ஒரு சிலர் அழைப்பதுண்டு. இறைவா, என்னை அழைத்து கொள்ள மாட்டாயா என்று பேச்சுவார்த்தையில் சொல்வது என்று. அப்படித்தான் ஒரு கிழவி தன்னுடைய வயதான காலத்தில், இறைவா என்னை எப்பொழுது வந்து அழைத்து கொள்வாய் என்று கூறியவுடனே மரணதேவன் அங்கு வந்து நின்று விட்டான். அதை பார்த்தவுடன் கிழவி அதிர்ந்து விட்டாள். என்ன, கூப்பிட்டவுடன் வந்து விட்டாயா? இப்படியென்றால் நான் உன்னை அழைத்திருக்க மாட்டேனே என்று அந்த கிழவியே மரண தேவனை பார்த்து கூறுகிறார். எனவே நாம் அழைத்தாலும் மரணிக்க முடியாது, நாம் நினைத்தாலும் வாழ முடியாது. We cannot stop the hour or time of death. மரண நேரம் நெருங்கிவிட்டால், இந்த உலகை விட்டு பிரிய வேண்டிய காலம் வந்துவிட்டால் நாம் ஒரு வினாடி கூட தாமதிக்க முடியாது என்பதற்கு ஒரு கதை அன்னையை சொல்லுகிறார். ஒரு ராஜாவின் மகன், இளவரசன்,
16 வயதில் இறந்து விடுவான் என்று நிர்ணயிக்கப்பட்டு ராஜாவிற்கு சொல்லப்படுகிறது. ஸோ 16 வயது ஆனவுடன் அவன் ஒரு காட்டுப்பன்றியால் தாக்கப்பட்டு இறந்து விடுவான் என்று அவனுடைய விதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த ராஜா நினைக்கிறார், என்னுடைய மகன் காட்டுக்கு சென்றால்தானே காட்டுப்பன்றி அவனை கொன்று அழித்துவிடும், அதனால் அவனை நான் வெளியே அனுப்பப் போவதில்லை. அந்த நாள் வந்ததும் அவனை ஒரு மாடியின் அறையில் வைத்து பூட்டி விடுகிறார். ஸோ அவருடைய அரசின் சின்னம் அந்த காட்டுப்பன்றியின் சின்னம். ஸோ அந்த காட்டுப்பன்றியின் சின்னம் அந்த கூரையிலே அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு அங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் கூறிய அந்த மரணத்தை தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனையில் அவர் தன்னுடைய மகனை அந்த மாடியில் இருக்கச் செய்து பூட்டி விடுகிறார். அந்த மரண நேரம் வருகிறது. மேலே ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்கிறது. ஓடிச் சென்று பார்க்கிறார். அவர் பொருத்தி இருந்த அந்த காட்டுப்பன்றியின் சின்னமானது தன்னுடைய மகனின் மீது விழுந்து மகன் இறந்து கிடக்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, எங்கே ஓடி ஒளிந்தாலும் மரணம் என்பது சம்பவிக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கும் பொழுது, நேரம் வரும்பொழுது நாம் அதை தவிர்க்க முடியாது என்பதுதான். ஸோ பகவான் சாவித்திரியில் தங்களுடைய அவதாரத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது, to raise the world to God in deathless life, to bring God down to the world on earth we came, to change the earthly life to life divine. If thou and I are true, the world is true. Since God made earth, earth must make in her God. போன்ற அரிய தகவல்கள் பகவான் நமக்கு தான் அருளிய சாவித்திரியிலேயே நமக்கு அருளியுள்ளார். எனவே they who have looked on me shall grieve no more. அவர் காட்டிய வழி, மரணமிலா வழியை நாம் பின்பற்ற வேண்டுமானால், அவர் கொடுத்த இந்த மார்க்கத்தின் பூரண யோகத்தின் மார்க்கத்தில் அன்னை அரவிந்தர் வலியுறுத்தும் சைத்திய புருஷனை அறிந்து கொள், நான் அங்கே உனக்குள்ளே இருக்கிறேன், என்னிடம் நீ தொடர்பு கொள், அதை நாம் அறிந்துவிட்டால் இந்த மரணம் பயம் நமக்கு தேவையில்லை. நமக்கு அனைத்தும் அறிய வரும். I know that I can lift man's soul to God. I know that he can bring the immortal down என்று பகவான் கூறியதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இந்த தருணத்தில் அன்னை பகவான் மரணம் அடையவில்லை, அவர் தன்னுடைய உடலை துறந்தார். துறக்கும் பொழுதும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அவர் தன்னுடைய உடலில் பொன்மய ஒளியை வரவழைத்தார். பிறகுதான் 1900
50 டிசம்பர் 5 1:25 மணிக்கு தன் உடலை துறந்தார். அந்த அற்புதத்தை ஊனக்கண்ணால் அனைவரும் காணும் பெரும் வாய்ப்பை நமக்கெல்லாம் அருளினார். அப்பொழுது நேரில் இருந்தவர்களும் பல பேரும் இந்த அரிய நிகழ்ச்சியை கண்ணார கண்டார்கள். 3 நாட்கள் அந்த பொன்னொளி அவருடைய உடலை பாதுகாத்தவாறு இருந்தது. அந்த காலத்தில் எந்த ஒரு ப்ரிசர்வேஷனும் இல்லாமல் அந்த உடல் வைக்கப்பட்டிருந்தது. பிரெஞ்சு அரசாங்கமே இப்படி இறந்தவரின் உடலை 3 நாள் வைத்திருக்க முடியுமா என்ற பொழுது, அதை சோதித்து பார்க்க முயன்ற பொழுது அது எந்தவித டீகே இல்லாமல் இருந்ததை கண்டு அதிசயித்தார்கள். ஸோ மரணத்திலும் பல அதிசயத்தை நிகழ்த்தியவர் பகவான். அன்னையும் தன்னுடைய மரணம் என்பது திருவுரு மாற்றத்துடன் நிகழ வேண்டும் என்று அவருடைய உடலை துறந்து ஒரு இளம் பெண்ணாக திருவுரு மாற்றம் அடைய வேண்டும். அந்த உருவத்திற்கு ஆண் பெண் என்ற பேதம் இல்லை என்று அதில் வெற்றியும் பெற்று நம்மிடையே இன்னும் அவர் இருந்து கொண்டும் இருவரும் நமக்கு அருள் பாலித்து கொண்டும் இருக்கிறார்கள். அன்னை அளித்த கடைசி செய்தி அரவிந்தருடைய சமாதியிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. To thee who has been the material envelope of our master, to thee our infinite gratitude. Before thee who has done so much for us, who has worked, struggled, suffered, hoped, endured so much. Before thee who hast willed all, attempted all, prepared, achieved all for us. Before thee we bow down and implore that we may never forget, even for a moment, all we owe to thee, the mother. உங்களுக்கு எங்களின் அளவிட முடியாத நன்றியை காணிக்கையாக்குகிறோம். நீங்கள் எங்களுக்காக செய்த தியாகத்திற்காக தலை வணங்குகிறோம். ஒவ்வொரு நிமிடமும் நினைவு கூர்ந்து சரணடைகிறோம். ஸோ பகவானின் அன்னையின் அருள் ஆசி நம்மிடம் இருக்கும் வரையில் நாம் மரணத்தை பற்றி பயப்பட வேண்டாம். இறுதியாக மரணத்தை யாரும் அழைக்கக்கூடாது, மரணத்தை யாரும் விரும்பக்கூடாது. அது வரும்போது வரட்டும், thy will be done என்ற கருத்தையே நாம் மனதில் இருத்திக்கொண்டு நம்முடைய பணியை இடைவிடாது செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய உரையை அன்னை அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.